அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் வந்து திமுக அதிமுக சம்பந்தமாக வேப்பனப்பள்ளி தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் குறித்து நம்ம பேசியிருந்தோம். இன்று வந்து தமிழக வெற்றி கழகம் குறித்து பேசலாம். நம்முடன் செய்தியாளர் ஆனந்த் பாபு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த் பாபு. தமிழக வெற்றி கழகத்தில் வேப்பனஹள்ளி தொகுதியில் யாருக்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது ஆனந்த் பாபு? வணக்கம் நாகராஜ். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வேப்பனஹள்ளி தொகுதி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளில் முதலாவதாக சூளகிரியினுடைய முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் திரு ஏவிஎம் மது என்கிற ஏம்நாத் அவர்களும், இரண்டாவது இடத்தில் கிறிஸ்தர் சங்க உரிமையாளர்களுடைய தலைவர் முன்னாள் கவுன்சிலர் எஸ்ஆர் சம்பங்கி அவர்களும், கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்தின் தாவேகா செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள் ஆகிய அந்த 3 பேரும் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள். தொகுதியில் தாவேகா தாக்கத்தை ஏற்படுத்துமா? வேப்பனஹள்ளி தொகுதி பொறுத்தவரை இந்த நம்ம வேட்பாளரை பார்க்கக்கூடிய இந்த 2 பேர், அதாவது மது என்கிற ஏம்நாத், எஸ்ஆர் சம்பங்கி ஆகிய 2 பேர் இணைவதற்கு முன்பாக இருந்த தமிழக வெற்றி கழகம் அவர்கள் கட்சிக்கு இணைந்த பிறகாக இருக்கக்கூடிய உற்சாகம் கட்சியில் அதை நம்ம 2 பிரித்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இருந்த உற்சாகத்தை காட்டிலும் அப்போ இருந்த செல்வாக்கை காட்டிலும் தமிழக வெற்றி கழகம் தற்போது நல்ல எனர்ஜெட்டிக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. காரணம், அவர்கள் முன்னாள் ஒன்றிய குழு தலைவராக இருந்தவர், பொருளாதாரத்தில் வளர்ந்து நிற்கக்கூடியவர் சம்பங்கி அவர்களும் தொழிலதிபராக இருந்து அனைத்து பகுதிகளிலுமே இந்த கட்சி வளர்ச்சிக்காக இளைஞர்களை சந்திப்பது, தினந்தோறும் பொதுமக்களை புதிதாக கட்சியில் இணைப்பது போன்ற பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதால் தமிழக வெற்றி கழகம் முன்பை காட்டிலும் வேப்பனஹள்ளி தொகுதியில் பலம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. நாகராஜ். ஆனந்த் பாபு, திரு மது என்கிற ஏம்நாத் அவரை பற்றி சொல்லுங்கள். மது ஏம்நாத் அவர்கள் சூளகிரி அருகே இருக்கக்கூடிய அத்திமுகம் எனும் கிராமத்தை சேர்ந்தவர். அவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் பின்புலத்தை கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது தந்தை முனிச்சந்திரப்பா அனைவராலும் அறியப்பட்டவர். காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அவர் முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய வாழப்பாடி ராமமூர்த்தி, ஒசூர் தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்த கோபிநாத் ஆகியோருக்கு இவர் தொடர்ந்து தேர்தல் பணியாற்றிருக்கிறார். இதனால் காங்கிரஸில் முக்கிய நபர்களில் ஒருவராக முனிச்சந்திரப்பா இருந்திருக்கிறார். அவரது மகன்தான் ஏவிஎம் மது என்கிற ஏம்நாத் அவர்கள். முனிச்சந்திரப்பா சூளகிரி ஒன்றிய குழு தலைவராகவும், அதன் பின்னர் அவரது துணைவியார் சுசிலம்மா அவர்கள் சூளகிரி ஒன்றிய குழு தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு மது அவர்கள் முதலில் ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அதன் பிறகாக அதிமுகவில் தொடர்ந்து சூளகிரியினுடைய ஒன்றிய குழு தலைவராக 2 முறையும், அதன் பின்னாக இப்போ 2025 ஜனவரி வரை அவரது துணைவியார் மதுவின் துணைவியார் திருமதி லாவணி அம்நாத் அவர்கள் ஒன்றிய குழு தலைவராக இருந்திருக்கிறார். அப்படி பார்த்தால் அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 5 முறை சூளகிரி ஒன்றிய குழு தலைவராக தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். அரசியல் பின்புலம் அதிகம் கொண்ட அவர்களுக்கு தொகுதி முழுக்கவே அனைவராலும் அறியப்பட்ட நல்ல பேர் வைத்திருக்கக்கூடியவர் தான் மது என்கிற ஏம்நாத். ஆனந்த் பாபு, மது என்கிற ஏம்நாத் அதிமுகவிலிருந்து நீக்க காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். மது ஏம்நாத் அவர்கள் அதிமுகவில் 2 முறை ஒன்றிய குழு தலைவராக இருந்ததை பார்த்தோம். சூளகிரி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக அவர் தொடர்ந்து 2 அல்லது 3 முறை பதவி வகித்திருக்கிறார். 2016 செல்வி ஜெயலலிதா அவர்களால் வேப்பனஹள்ளி தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்திருந்தார். அதற்கு பிறகாக தான் அவர் ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டால் எம்எல்ஏ சீட்டு வழங்கினால் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய நேரிடும் என்பதால் தான் அவரது மனைவியை அவர் ஒன்றிய குழு தலைவராக்கி அதிமுக சார்பில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அவர் காய் நகர்த்தி வந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்காமல் போனது. பின்னர் அதிமுகவில் அவர் தீவிர பணிகளில் இருந்து ஒதுங்கியிருந்தார். சொல்லப்போனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி அவர்களுக்கு இவர் தேர்தல் பணி ஆற்றாமல் ஒதுங்கியிருந்த காரணத்தினால் இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். நாகராஜ். தொகுதியில் செல்வாக்கு இவருக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே சொன்னது போல ஒரே குடும்பம் சூளகிரி ஒன்றிய குழு தலைவராக பதவி வகித்திருக்கிறார்கள். இவர் எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறார், போட்டியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு அதிமுக, திமுக மற்றும் பிற கட்சிகளை சேர்ந்த அனைவரிடமும் நல்ல நட்பு இருந்து வருகிறது. இவர் தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளாக தீவிர தேர்தலில் இருந்து அரசியலிலிருந்து விலகி இருந்தாலும் அவரது தந்தையின் பெயரில் AVSM சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என ட்ரஸ்ட் நடத்தி நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவியது, கோவில்களுக்கு நிதி கொடுத்தது என இந்த 5 ஆண்டுகளாக அவர் அரசியலில் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு தொகுதி முழுவதும் நன்கு பரிச்சயப்பட்ட நபர் என்பதால் இவருக்கு என்று தனி செல்வாக்கு இந்த தொகுதியில் இருக்கிறது. நாகராஜ். ஆனந்த் பாபு, எஸ்ஆர் சம்பங்கி இவரை பற்றி சொல்லுங்கள். எஸ்ஆர் சம்பங்கி அவர்கள் சூளகிரி அருகே இருக்கக்கூடிய சானமாவு என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் குடும்பமும் காங்கிரஸ் பின்னணியை கொண்டது. இவர் வளரும் காலத்திலிருந்தே
தொடர்ந்து 1996 காலகட்டம் முதல் இவர் 2021 வரை அதிமுகவில் தொடர்ந்திருக்கிறார். இவர் அதிமுகவில் 2 முறை சூளகிரி ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாலக்கோடு சர்க்கரை ஆலையினுடைய துணைத் தலைவராக தொடர்ந்து 10 ஆண்டுகள் இவர் அந்த பதவியில் வகித்திருக்கிறார். அதிமுகவில் இவர் இருந்தாலும் கிறிஸ்தர் உரிமையாளர்கள் சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராகவும் கிறிஸ்தர் சங்க தலைவராகவும் இவர் இருப்பதால் தொழில் அதிபராக அனைவருக்கும் அறியப்பட்டவர் தான் SR சம்பங்கி. சிறையிலிருந்து வெளிவந்த சசிகலா அவர்களுக்கு கார் கொடுத்த சம்பவத்தால் இவர் வந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். என்ன நடந்தது? SR சம்பங்கி அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்தாலும் அனைவருடைய நட்பு பாராட்டக்கூடியவர் என்பதால் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களிடம் இவருக்கு நல்ல நட்பு இருந்து வருகிறது. சசிகலா சிறையிலிருந்து விடுதலையாகி அவர் வெளியே வருகிற போது அவர் அதிமுக என்கிற பெயரை பயன்படுத்தக்கூடாது, அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என்கிற தடை இருந்த காலத்தில் அவரது காரில் அதிமுக கொடி கட்டக்கூடாது என்பதனால் இவர் SR சம்பங்கி அவர்கள் தனது காரை சசிகலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர் பரப்பநகர சிறையிலிருந்து அவரது சொந்த ஊருக்கு செல்லும் வரை அவரது காரிலேயே பயன்படுத்தினார். அதிமுக கொடி கட்டிய காரிலேயே அவருக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு அவர் சிறையிலிருந்து அவர் பகுதிக்கு சென்றிருந்தார். இந்த சம்பவத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பொழுது அவர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். சசிகலா அவர்களுக்கு கார் வழங்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக அதிமுகவிலிருந்து SR சம்பங்கி நீக்கப்பட்டார். அவர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் தொடர்ந்து அவர் அதிமுக நபராகவே இருந்து வந்த நிலையில்தான் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். SR சம்பங்கி அவர்களுக்கு தொகுதியில் செல்வாக்கு எப்படி இருக்கு? SR சம்பங்கி அவர்கள் தொழிலதிபராகவும் அனைவராலும் அறியப்பட்ட நபராக இருக்கிறார். அதிமுகவில் அவர் பணியாற்றக்கூடிய சூழலில் சானமாவு மட்டுமல்லாமல் வேறு பகுதியிலும் அவர் ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அனைவருக்கும் அவர் பழக்கம் என்பதால் தொகுதியில் தாவேகாவில் இணைந்த பிறகு அவரின் பணிகள் சற்று வேகம் பிடித்திருக்கிறது என்று சொல்லலாம். தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்பது, தாவேகாவில் இளைஞர்களை இணைப்பது, நிகழ்வுகளில் பங்கேற்பது என்பது உள்ளிட்ட அவரின் செயல்பாடுகளை அதிகரித்திருக்கிறார். அனைவராலும் அறியப்பட்ட நபர்தான் SR சம்பங்கி அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் திரு சுரேஷ் அவரை பற்றி சொல்லுங்கள். சுரேஷ் அவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இந்த மத்திய மாவட்டம் என்பது வேப்பநல்லி, கிருஷ்ணகிரி இந்த 2 தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்டம். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒசூர் பகுதி. தற்போது அவர் கிருஷ்ணகிரி பகுதியில் வசித்து வருவதாக கூறுகின்றனர். இவர் கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் மன்றம் உள்ளிட்டவைகளை பணியாற்றி இவர் கடந்த 12 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகமாக தொடங்கப்பட்ட போது இவர் மாவட்ட செயலாளராக பதவி வகித்திருக்கிறார். இவர் தொழில் செய்து வருகிறார். இவர் தற்போது கிருஷ்ணகிரி பகுதியில் வசித்து தமிழக வெற்றி கழகத்தின் பணியாற்றி வருகிறார். சுரேஷ் அவர்கள் மாவட்ட செயலாளராக எப்படி செயல்படுகிறார்? இதுநாள் வரை ரசிகர் மன்றத்தில் ரசிகர்களை வழிநடத்திய சுரேஷ் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியாக மாற்றப்பட்டு தற்போது ஒரு அரசியல் கட்சியின் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறதில் சில தடுமாற்றங்கள் இருக்கிறது. 2 தொகுதிகளிலும் அவர் பணியாற்றி வரக்கூடிய சூழலில் கட்சியினருடைய தொடர்ந்து அவருக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு இல்லாமல் இருப்பதும், நிர்வாகிகள் இதுநாள் வரை சூளகிரி ஒன்றியம் 6ஆக பிரிக்கப்பட்டதாக அவர் தெரிவிக்கப்பட்டாலும் இன்று வரை யாருக்கும் அதிகாரப்பூர்வமாக பதவிகள் வந்து வழங்கப்படாமல் இருப்பதும், பல்வேறு இடங்களில் இன்னும் முழுமையாக அந்த பதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பது அவருக்கான அந்த அரசியல் கட்சி வழிநடத்துவதற்கான சில தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இது தொடக்கம் என்பதால் போக போக சுரேஷ் அவர்கள் இதை சரி செய்து விடுவார் என அவர்கள் கட்சியினர் கூறுகின்றனர். சுரேஷ் வேப்பனப்பள்ளி தொகுதியை கேட்டுள்ளாரா? சுரேஷ் அவர்கள் அவருக்கு உட்பட்ட மாவட்டத்தில் ஒரு தொகுதி வேப்பநல்லி தொகுதி. அவரிடம் விசாரித்த பொழுது அவர் கிருஷ்ணகிரி மற்றும் வேப்பநல்லி ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். ஆனால் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் ஊத்தங்கரை தனி தொகுதியை தவிர்த்து மற்ற 5 தொகுதிகளும் போட்டியிட வலியுறுத்தி விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பலரும் இந்த மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர் இந்த 2 தொகுதியை குறிவைத்து விருப்ப மனு வழங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழக தலைமை யாருக்கு வாய்ப்பு வழங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். தகவலுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நன்றி. நாங்கள் தொடர்ந்து பல தகவல்கள் கொடுத்த ஆனந்த் பாபு அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.